வணக்கம். தாவக மீதும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மீதும் பலதரப்பட்ட விமர்சனங்கள் குறுகிய காலத்துல அதுல பார்ப்போம். விமர்சனம் எண் 1, கவர்ச்சியால ஓட்டு வாங்கிட்டீங்கன்னு சொல்றாங்க. நிச்சயமாக இது கவர்ச்சியால் வந்த ஓட்டு அல்ல, மக்கள் புரட்சியால் வந்த ஓட்டு. விமர்சனம் எண் 2, முதலமைச்சரா இருக்க கூட தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்றீங்க. இப்படி ஒரு மனிதன் மீது பொது விமர்சனம் நீங்க வைக்கிறீங்கன்னா தமிழக மக்கள் கொடுத்த தீர்ப்பு நீங்க அவமானப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அதற்கு சமம். விமர்சனம் எண் 3, நடிகன் நாட்டை ஆளலாமா? நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் நடித்துக் கொண்டே இந்த நாட்டை ஆண்ட பொழுது ஒரு நடிகன் ஏன் நாட்டை ஆளக்கூடாது? இன்றைய முதலமைச்சர் அவர்கள் இன்று அரசியல் கற்றுக்கொண்டு இந்த இடத்திற்கு வரவில்லை. அவர் எப்பொழுது ரசிகர் மன்றம் ஆரம்பித்தாரோ அப்பொழுதிருந்து சிறு சிறு உதவிகள் செய்தார். பின்பு அதை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றினார். சிறு சிறு தொண்டுகள் செய்தார். அதற்கு பிறகு அதை ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகமாக மாற்றி அதில் உழைத்த அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்து உரிய அங்கீகாரம் கொடுத்து இன்று தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசாங்கத்தை துவக்கியுள்ளார். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பலதரப்பட்ட விமர்சனங்கள் நீங்கள் வைக்கும் பொழுது அது உண்மை இல்லை என்பதை சுட்டிக்காட்டுவது ஒரு தொண்டனாக, ஒரு குடிமகனாக அது எங்களுடைய கடமை. அந்த கடமையை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். நன்றி, வணக்கம். விமர்சனங்கள் வையுங்கள், நாங்கள் விடை கொடுக்க தயாராக இருக்கிறோம். நன்றி.